Hi guys, I'm Rajkumar. இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா mrfull.comல domain authority 50 வரைக்கும் இன்னைக்கு நமக்கு ஏறி இருக்கு. அதாவது இன்னைக்கு ரேஞ்சுக்கு 50 வரைக்கும் இருக்கு. சோ இந்த அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் சர்வீஸ் தென் டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கே எடுத்த உடனே சொல்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பேக்லிங்க் தென் டொமைன் அத்தாரிட்டி இது வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வெப்சைட்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுது மற்ற எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ புரிஞ்சுக்குங்க. இப்போ என்னோட mrfull.comல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டொமைன் அத்தாரிட்டி 50 இருக்கு. சரிங்களா? இது நம்மளுடைய ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட் நம்ம எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் எடுத்து கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்டுமே mrfull.comல தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னோட சேனலை தெரியும். சரிங்களா? தென் உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி இது போல் 50 வேணும், தென் பேக்லிங்க் வேணும் அப்படின்னா சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நண்பா, இது வந்து உங்க டொமைனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேக்லிங்க் நம்ம ₹1 கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அது போக டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் 45 டேஸ்ல என்னால் 50 வரைக்குமே டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்க முடியும். சரிங்களா? தென் இல்லை ப்ரோ எனக்கு உங்கள் வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஒரு பேக்லிங்க் ₹500 நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா ப்ரோ ஒரு பேக்லிங்க் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நண்பா. அதாவது உங்களுக்கு தோராயமாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 100 வெப்சைட்டில் போயிட்டு டொமைன் அத்தாரிட்டி 5 10 இது போல இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக கொடுக்குற பேக்லிங்க் வந்து டூ ஃபாலோவாக தெரியாது, நோ ஃபாலோவாக தெரியாது. ஸோ அப்படி போய் நீங்கள் எடுத்தும் பேக்லிங்க் அதாவது நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எப்படி சொல்கிறது, என்னதான் பேக்லிங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாலுமே அவங்க வந்து டூ ஃபாலோ லிங்க் கொடுப்பாங்களான்றது தெரியாது. ஓகேங்களா? அதுக்கு டீசெண்டாக ஒரு பேக்லிங்க் இப்போ என்னோட வெப்சைட்டில் டொமைன் அத்தாரிட்டி 50 இருக்கா, இது போல வெப்சைட்டில் டீசெண்டாக ஒரு பேக்லிங்க்னா கூட காசு கொடுத்து நம்ம டீசெண்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 50 இருக்கிற இந்தமாரி வெப்சைட் நீங்கள் எடுத்தாலே ஒரு வெப்சைட்டுக்கு எடுத்தாலே கூட மினிமம் டொமைன் அத்தாரிட்டி 2 வரைக்கும் புஷ் ஆகும். ஸோ தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என் வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் ப்ரிவேட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? தென் அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸில் என்னோட வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் போட்டுட்டு அந்த கீவேர்ட்ஸ்க்கு தான் உங்களுக்கு நான் பேக்லிங்க் கொடுப்பேன். புரியுதுங்களா? நீங்கள் என் வெப்சைட்டுக்கு ஒரு பேக்லிங்க் நீங்கள் கொடுக்கணும், அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் நான் கொடுப்பேன். 2 பேர் எக்ஸ்சேஞ்ச் முறையில் நம்ம பண்ணிக்க போகிறோம். இதுக்கு சென்ட்ரலாக அந்த காசு எதுக்கு அப்படின்னா இப்போ என்னோட வெப்சைட் டொமைன் அத்தாரிட்டி 50 இருக்கு இல்லையா, இப்போ நான் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன் அதுக்கு தான் நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க. அது ஒன்று. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குற இல்லையா, அந்த ஆர்டிக்கலுக்கான காசு தான் அது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உங்களுக்கு இது காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு டொமைன். இது போல் நம்மகிட்ட மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்குது, வரப்போகிற நாட்களில் காட்டுறேன். சரிங்களா? அது இல்லாமல் நிறைய ஆர்டர்ஸ் வந்து பேக்லிங்க் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அதாவது எப்படி சொல்றது, இதுக்கு மேலே வரப்போகிற நாட்கள் எல்லாமே நம்ம எந்தெந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், எவ்வளோ பேக்லிங்க் எடுத்திருக்கோம், யார் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு பேக்லிங்க் ₹1. சரிங்களா? தென் டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்டு இருக்கோம். என் வெப்சைட்டில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு பேக்லிங்க் ₹500 நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கங்க. 2 ஆர்டிகல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். நண்பா, உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது நீங்கள் AdSense அப்ரூவல் வாங்க போறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. சரிங்களா? நீங்கள் கூகுள் AdSenseல அப்ளை பண்ணுறதுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் ஆர்டிகல் 150 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். தென் 100% யூனிக்காக இருக்கும். ஹியூமன் கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணி 10 நாளில் உங்களுக்கு ஆர்டிகல் ரேங்க் ஆகிறத நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? தென் ஐசிபிசி கண்டென்ட் வேணுமா? ஐசிபிசி கண்டென்ட் அப்படின்னா இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி கொடுப்பேன். இது மூலிமா நமக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஐசிபிசி கண்டென்ட் வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. அது போக வெப்சைட்டுக்கு ஸ்டார்டிங்காக சொன்னதான் டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அது போக யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு அது இல்லாமல் டோட்டலாக உங்களுக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னா A to Z வந்து வேர்ட் பிரச்சனை என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் வெப்சைட் வந்து ஒன்று பில்ட் பண்ணுறதுக்கு 10,000 நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன் ஹோஸ்டிங்கில் வந்து வாங்கி. சரிங்களா? சம்டைம் இல்லை ப்ரோ எனக்கு வந்து நானே வாங்கி பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூப்பன் கோட் எதனா கொடுப்பீங்களா? நம்ம ஹோஸ்டிங்கில் தான் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கிட்ட இருந்து இன்வெர்ட் லிங்க் அதாவது எங்கிட்ட இருந்து என்னுடைய மெயிலிருந்து நீங்கள் இன்வெர்ட் லிங்க் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 300க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கூப்பன் கோட் கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் 300 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் உங்களுக்கு வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணணும் அல்லது வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ப்ராப்பராக ஆட் பிளேஸ் பண்ணி தரணும். தென் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் எடுக்கணும், ரேங்கிங் பண்ணணும், எனக்கு ஆர்டிகல் போட தெரியல, அது எப்படி SEO பண்ணணும்னு தெரியல. இதுமாரி ஏகப்பட்ட கிளாஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எது வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி அல்லது எதனா ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி கால் பண்ணி உங்களுக்கு எனி டவுட்ஸ் கேட்டுக்குங்க. சரிங்களா? இந்த டைம்ன்றது நமக்கு எப்பயுமே இல்லை. நீங்கள் எந்த டைமில் கால் பண்ணாலுமே நான் கால் அட்டன் பண்ணுவேன். சரிங்களா?
தென் அப்படி இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எதனா ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் குரூப்போடைய அட்மின் யாருன்னு பார்த்து மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா பப்ளிக் குரூப்ன்றதால குரூப்பில் நீங்கள் பாட்டுன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா யாராச்சும் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரச்சனையாக போயிடும். ஸோ குரூப்போட அட்மின் யாருன்னு பார்த்து, மோஸ்ட்லி எல்லா குரூப்லையுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் கான்டாக்ட் நம்பர் பார்த்து கால் பண்ணுங்க. மோஸ்ட்லி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ ஓகேங்களா, பார்த்து பண்ணுங்க. சரி, இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னன்னா AdSense ரிப்போர்ட் நண்பா. இப்போ AdSense ரிப்போர்ட்ல இப்போ ஷார்ட்டா சொல்ல போறேன், ஏன்னா அதுக்கு மேல வரப்போற எல்லா வீடியோஸுமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் போட்டு முடிச்சிடறேன். சரிங்களா, ஃபார் டேவுக்கு $5லேருந்து ஒரு $10 வேணும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஃபார் டேவுக்கு $8.57 வந்து இருக்கு. சரிங்களா, தென் டோட்டலாக பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட், இந்த மாசத்துல வந்து $93.07 இருக்கு. சரிங்களா, போன மாசம் வந்து $1048.56 வந்து நமக்கு டோட்டலா வந்து வந்திருக்கு. சரிங்களா, லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $178.14 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஓகே. இதை பத்தியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலோட ப்ரீவியூஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரன்றது புரியும். ஏன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷார்ட்டா முடிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நிறைய பேர் வந்து வீடியோ டியூரேஷன் அதிகமா இருக்கிறதால வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. பழைய வீடியோஸ் 5 மாசத்து பழைய வீடியோ இருந்தாலும் சரி, 6 மாசத்து பழைய வீடியோ இருந்தாலும் சரி, ஓகேங்களா. மிஸ்டர்ஃபுல்.காம்ல இருந்து ஃபார் மந்த்துக்கு $500 எடுத்து காமிச்சிருக்கோம், ஃபார் மந்த்துக்கு $1500 மேலே எடுத்து காமிச்சிருக்கோம். ஸோ போய் பாருங்க. தென் மிஸ்டர்ஃபுல்.காம் இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் பாருங்க, MRFOOLL.com. சரிங்களா, டொமைன் அத்தாரிட்டி 50, குவாலிட்டி பேக்லிங்ஸ் வந்து 37 இருக்கு, டெக்னிக்கல் பேக்லிங்ஸ் வந்து 3000 இருக்கு. சரிங்களா, தென் சாரி மாற்றி சொல்லிட்டேன், பேஜ் அதாவது டொமைன் அத்தாரிட்டி 50, பேஜ் அத்தாரிட்டி 37. சரிங்களா, குவாலிட்டி பேக்லிங்க் 574. சரிங்களா, தென் ஸ்பாம் ஸ்கோர் பாருங்க 1% தான் இருக்கு. 50 இருந்துமே ஸ்பாம் ஸ்கோர் 1 தான் இருக்குன்னும் போது புரிஞ்சுக்கணும். 45 டேஸ்ல ஸ்பாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணாம டொமைன் அத்தாரிட்டி புஷ் பண்ண முடியும்னா தமிழ்நாட்டிலே ஓப்பனாக சொல்கிறேன், இதை நாம தான் ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வெப்சைட்டுக்கு பேக்லிங்க், தென் எப்படி சொல்கிறது, டொமைன் அத்தாரிட்டி ஏற்றினா கனெக்ட் பண்ணுங்கள். தென் இதனோட யூசேஜ் என்னன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் இருக்கோ அதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் வருவாங்க கூகுள் ரெஃபரல் இருந்து. அதை தான் சொல்கிறேன். சரிங்களா, சரி. இப்போ பேலன்ஸ் வந்து இப்போது $1048 இருக்கு இல்லையா, அதை விட்டுருங்க. இப்போ வந்து $8.57 வந்து இருக்குல்ல, அது வந்திருக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் யூஸ் பாருங்க 788 பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 31 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தா காசு இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா, சரி. அப்போ 31 பேர் எந்த கண்ட்ரில ஆடு கிளிக் பண்ணிருக்காங்கன்னா, இங்க பாருங்க யூனிட் இருந்து பார்த்தீங்கன்னா 337 பேர் வந்திருக்காங்க ஃபார் டேவுக்கு. அதில் 15 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. அதில் 15 பேர் ஆடு கிளிக் பண்ணதால ஆவரேஜா நமக்கு $8.30 வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவலாக 447 பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 16 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. $0.26 தான் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியா விட்டுருங்க. நீங்க இந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இதுக்கு மேல வெப்சைட் பில்ட் பண்ணி இதுக்கு மேல பிளாகிங்குள்ள என்ட்ரி ஆனாலும் சரி, இந்தியாவை டார்கெட் பண்ணி ஆர்டிகல் மேக் பண்ண வேண்டாம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்தியாவுக்கு சிபிசி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 0.02, 0.03 இது போல தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், கத்தார், ஜெர்மனி அந்த மாதிரி டயர் 1 கண்ட்ரி ஆர்டிகல் மேக் பண்ணி போடுங்க. டயர் 1 கண்ட்ரிக்கு ரிலேட்டடாக ஆர்டிகல் மேக் பண்ணி போடுங்க. அதை பற்றி ஐடியாவே இல்லைனா கூட பரவாயில்ல, கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். தென் அது போக இப்போ நான் என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, இல்லை ப்ரோ எனக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுங்க, நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் கேட்டாலும் என்னால் வந்து கரண்ட்டாக எனக்கு என்ன மாரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ அதுக்கு உங்களுக்கு நான் சிபிசி வித் சர்ச்சுவலி மோட எடுத்து கொடுத்துருவேன். அது போக உங்களுக்கு கீவேர்ட்ஸ் மட்டுமே கூட நம்ம செப்பரேட்டாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, தென் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நண்பா, இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். பழைய வீடியோஸ்ல ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா.